ஹாய் ஆல், வெல்கம் டு தி பாஸ்கர் யோகேஷ் கிரிக்கெட் ப்ரெடிக்ஷன்ஸ் சேனல். இன்றைக்கி இந்த நம்ம வீடியோவில் பஞ்சாப் கிங்ஸ் vs மும்பை இந்தியன்ஸ் மேட்சாக பார்க்க போகிறோம். நேற்று மேட்ச் மழையினால் கொஞ்சம் டிலே ஆரம்பித்தனால நம்ம ப்ரெடிக்ஷன் ஸ்கிப் பண்ணிட்டோம். இன்றைக்கி அந்த மாதிரி ஆகாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் பண்ணுறோம். மேபி இந்த வீடியோக்கு நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவில் இந்த 12 பிளேயர்ஸ் தான் விளையாடுவாங்க அப்படிங்கிற ஒரு அசம்ஷனை தான் இந்த ப்ரெடிக்ஷன் எடுத்திருக்கோம். சப்போஸ் டாஸ் போட்டதுக்கப்புறம் பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் மாறுது அப்படின்னா, புதுசாக யாராவது உள்ளே வராங்க அப்படின்னா அவங்கள பற்றின ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம கொடுப்போம். எப்போ கொடுப்போம்? டெலிகிராம் சேனலில் கொடுப்போம். ஸோ மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிடுங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் டாஸ் போட்டதுக்கப்புறம் புதுசாக யாராவது உள்ளே வந்தாங்கன்னா அவங்கள பற்றின ஸ்குவாடில் இருக்க எல்லாரை பற்றினுமே ப்ரெடிக்ஷன்ஸுமே நம்ம தருவோம். அது போக எந்த டீம் ஜெயிக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம டாஸ் போட்டதுக்கப்புறம் டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணுவோம். அது போக ட்ரீம் லெவனில் நீங்கள் நம்ம பிளேயர்ஸ் கன்ஃபியூஸ் ஆகி எடுக்கிறதுக்கு போல நம்மளே ஒரு 5 ட்ரீம் டீம் தருவோம். அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணணும். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரி வாங்க, இன்றைக்கி யார் நல்லா விளையாடுவாங்க அப்படின்னு பார்ப்போம். இன்றைக்கி ஸ்ரேயஸ் ஐயர், ஹர்ஷ்தீப் சிங், யுஸ்வேந்திர சஹல், பிரப்சிம்ரன் சிங், நேஹல் வதேரா, மார்க்கோ யான்சன் இவங்க எல்லாமே நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஹர்ஷ்தீப் சிங் கிட்டே இருந்தும் ஸ்ரேயஸ் ஐயர்கிட்ட இருந்தும் செம்ம பர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி வரும். மற்றபடி நேஹல் வதேரா கிட்ட இருந்தும் ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இதுலேயே, அதாவது குட்டிலேயே நிறைய வகையான ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் அதை படித்து பார்த்தீங்கன்னா அது தெரியும். இப்போ டீசென்ட் பிக் அப்படின்னு இருக்குங்கன்னா அவங்க ரொம்ப செம்மையாக விளையாடுவாங்கன்னு சொல்ல முடியாது. கம்பேரிங் டு எக்ஸ்ட்ராடினரி அப்படிங்கிற கேட்டகரியில் டீசென்ட் பிக் கொஞ்சம் நார்மலாக தான் விளையாடுவாங்க. அப்புறம் கூப்பர் கண்ணலி அவங்களும் நல்லா விளையாடுவாங்க. பிரியன்ஸ் ஆர்யா, வைஷாக் விஜயகுமார், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, வில் ஜாக்ஸ் இவங்கெல்லாம் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா பிரியன்ஸ் ஆர்யா இன்றைக்கி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. ஸோ கண்டிப்பாக அவரையுமே நீங்கள் உங்கள் ட்ரீம் டீமில் எடுத்துக்கலாம். அடுத்ததாக நீங்கள் கூப்பர் கண்ணலி எடுத்துக்கலாம், வில் ஜாக்ஸ் கூட எடுத்துக்கலாம். சப்போஸ் அவர் உள்ளே வராரு, பிளேயிங் லெவலில் உள்ளே இருக்கார் அப்படின்னா எடுத்துக்கலாம். அப்புறம் ரியான் ரிக்கில்டன், ஷர்துல் தக்கூர், நமன்தீர், அல்லா கசன்ஃபர், ராபின் மின்ஸ். கிட்டத்தட்ட இதுவுமே நம்ம அந்த எஸ்ஆர்ஹெச் மேட்சில் சொல்லியிருப்போம் பவுலிங் டாமினண்ட்டான மேட்ச்சுன்ட்டு. இது அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை, சமமாக தான் இருக்கும். பேட்ஸ்மேனும் சரி பவுலரும் சரி 2 பேருக்குமே ஈக்குவலான ஒரு இதாக இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது மேபி ஒரு 200+ வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. கிட்டத்தட்ட நமன்தீர், ராபின் மின்ஸ் இவங்க எல்லாமே ஆவரேஜான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ரிஸ்கி கேம்பிள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மார்க்கஸ் ஸ்டாயினிஸுக்கு 75% நல்லா தான் இருக்குது. சஷாந்த் சிங்குக்கு 75% ரிஸ்க்கு, ஸோ எடுத்துக்க வேண்டாம். ஜேவியர் பார்ட்லெட், அப்புறம் ஜஸ்பிரீத் பும்ராக்கு ரிஸ்க்கு, ஸோ எடுத்துக்க வேண்டாம். ட்ரெண்ட் போல் 75% அவாய்டு, எடுத்துக்காதீங்க. ஹர்திக் பாண்டியாவுக்கு அவர் இல்லவே இல்லை. ஓகே, அவரை பற்றின ப்ரெடிக்ஷன்ஸ் வேண்டாம். இது போக வேறு ஏதாவது உங்களுக்கு நம்ம பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி யார் உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லா விளையாடுவாங்க அப்படிங்கிற உங்களுடைய ப்ரெடிக்ஷன்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ராஜ் அங்கத் பாவா 75% நல்லா தான் விளையாடுவார். ஸோ அவரையும் நீங்கள் எடுத்துக்கலாம். இன்றைக்கி பிளேயர்ஸ் கவுண்ட்டுன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பஞ்சாப் கிங்ஸில் 9, மும்பை இந்தியன்ஸில் 8ன்னு வரனால கண்டிப்பாக ஒரு சரிசமமான ஒரு மேட்சாக தான் இருக்கும். ஸோ வின்னர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். டாஸ் போடுறதுக்கப்புறம் அதில் நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். இது இன்னிங்ஸ் வைஸ் ப்ரெடிக்ஷன்ஸ். ஒரு இன்னிங்ஸை 2ஆக பிரிச்சுக்கோங்க, 2 இன்னிங்ஸை 4ஆக பிரிச்சுக்கோங்க. பாக்ஸ் இருந்தால் அந்த டைமில் என்ன நல்லா விளையாடுவார், பாக்ஸ் இல்லைனா நல்லா விளையாட மாட்டாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது பஞ்சாப் கிங்ஸில் கிட்டத்தட்ட 8 பிளேயர் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மும்பை இந்தியன்ஸில் 5 பிளேயர் தான். ஸோ இப்படி பார்க்கும்பொழுதும் பஞ்சாப் கிங்ஸுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக காட்டுது. ரியாலிட்டியோ பஞ்சாப் கிங்ஸ் தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். டாஸ் போட்டதுக்கப்புறம் நம்ம டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணுவோம். வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை ஸ்க்ரீனில் தெரியுற அந்த நம்பருக்கு கூட கால் பண்ணலாம். ஸோ உங்களுடைய டவுட்டுக்காக தான் அடுத்தடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.